தின அஞ்சல் நிருபர் சரோ என்கிற சரஸ்வதியின் மரணத்தில் சில திடுக்கிடும் உண்மைகள் கண்டறியப்பட்டுள்ளது. சரோவின் மரணம் விபத்து அல்ல, ஒரு திட்டமிட்ட படுகொலை எனவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வெடிகுண்டு வைத்தவனை அவர் அடையாளம் கண்டுகொண்டதால் அவன் சரோவின் கழுத்தை மிதித்து கொலை செய்திருக்கிறார். தேர்தல் நேரத்தில் சிறகுகள் அமைப்புக்கு செல்வாக்கு பெருகி வந்தது. இதை பொறுக்க முடியாத அரசியல் கட்சி ஒன்றுதான் இந்த கொடூரமான கொலையின் பின்னணியில் இருக்க வேண்டும் என்று பலத்த சந்தேகம் நிலவுகிறது. இந்த பாதக செயலில் ஈடுபட்டவர்கள் யார், குற்றவாளி சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவானா என்பதே இன்று மாநிலம் முழுவதும் பரபரப்பாக உள்ள பேச்சு. நெத்து அடிதான் நம்ம தேர்தல் இருக்க எல்லாரையும் புரட்டி போட போகுது. வாங்க வாங்க. உடம்பு எப்படி இருக்கு? இப்ப நல்லா இருக்கீங்க. என்ன ஜேம்ஸ், நான் சீக்கிரம் வந்துட்டேனா? இவங்க நம்ம மீடியா மற்ற ப்ரெஸ்ல எதிராக இருக்கு சார். ப்ரெஸ் மீட்டை பாய்காட் பண்ணிட்டாங்க. நம் அண்ணன் ஆளவந்தானவர்கள் பாய்வதில் புலி, பாசத்தில் பசு. அதனால்தான் நடிகை ஸ்மிதா கோத்தாரியை கூடவே வைத்திருக்கிறார். மன்னிக்கும், தன் சொந்த தொகுதியிலேயே நிற்க வைக்கிறார். கட்சிக்காக எதையும் துறக்க தயாராக இருக்கிறார் இந்த ஸ்மிதா கோத்தாரி. மச்சான்ஸ், ஹாய். நான் இன்னைக்கு இங்கே நின்று பேசுதுன்னா அதுக்கு ரீசன் நம்ம ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. உங்களுக்கே தெரியும், எனக்கு ரொம்ப பெரிய மனசு. நீங்க எல்லாம் அதுக்குள்ளே இருக்கீங்க. வயசு வித்தியாசம் இல்லாமலே எனக்கே உதவிங்க தான் நான் உங்க முன்னாடி நிக்குது. என்னடி இப்படி பேசுது? ஓ, அதுதான். எல்லாரும் எனக்கே ஓட்டு போடுங்க. சாரி, எனக்கு நைட் ஷூட்டிங் டைம் ஆச்சு. டாடா மச்சான்ஸ், gotta go. பாய். நம்ம தொண்டம்மா எல்லாரும் மறக்காம எனக்கே கொடுங்க. பாய். ஓ காட், எல்லாரும் எங்க பீச் எப்படிடா கூட்டத்தை பாத்தியா? அடுத்ததாக அரசியல் சாணக்கியர் நம் அண்ணன் அவர்களை கட்சி கொள்கைகளை பற்றி விளக்க உரையாற்ற வருமாறு அழைக்கிறேன். ஐயா, சுமிதா மேடத்தை கடைசியில் பேச சொல்லிருக்கலாம் இல்லையா? இத முன்னாடியே சொல்லணும். பாரு, இப்போ ரிலீஸ் ஆன ரிப்போர்ட். நீ ஒதுங்கினாலும் மக்கள் ஒன்று ஒதுக்கல. ஒப்பீனியன் போல உங்க டீமுக்கு என்ன ஒரு ஜம்ப்! 10% இருந்து 36%. வசந்தன், அவங்கள ஜெயிக்க வச்சிடாத. லாஸ்ட்ல உங்க ஆளுங்க மட்டும் தான் சேர்த்தாங்களா? பிரஸ்லி தான் சேர்த்தாங்க. ஏன் எங்க சாரோ சாகல? அதுக்காக நாங்க பேனா கேமரா எல்லாம் தூக்கி போட்டு மூலையில உட்காந்துட்டோம். என்னடா பயப்படுறடா நீ? போட்டு தடவை தானே பயப்படுற? இவெல்லாம் ஒரு லீடர், செல்ஃபிஷ். இவன் நிக்கலடா, நாம நிப்போம். வசந்தா, எங்களுக்கு உன் மேல நம்பிக்கை போலடா. செத்து போனாங்களே 30 பேர், யாரா? டேய், நம்மளை நம்பி வந்தவங்கடா. அப்புறம் அவங்க செத்ததுக்கு அர்த்தமே எல்லாம் போயிடும். வசந்தா, ப்ளீஸ்டா, ப்ளீஸ்டா. ஏய், நியாயம் ஜெயிக்கணும்டா. பிறந்தோம் என்றே இருந்தோம், கண் திறந்தோம், அவ்வான் பறந்தோம், மாற்றம் தேடியே தினம் ஒரு நேற்றை தோற்கிறோம். வெற்று பாதையில் பூமி சுற்ற பார்க்கிறோம். விளக்கேற்றும் சுடர் காற்றாய் செல்வோமே.
இருக்கிறது தான் அவன் கனவு. அவன் படத்தை எடுக்கிறதுக்கே லஞ்சம் கொடுக்க வச்சுட்டாங்க. ஏன்னு கேட்டா இதாண்டா யதார்த்தம்னு சொல்றாங்க. நீ உன் வீடு உன் வேலைன்னு இரு, உனக்கு எதுக்குடா பொது வாழ்க்கை அப்படின்னு சுயநலமா இருக்க சொல்றாங்க. முடிவு பண்ணிட்டோம், நாங்க சுயநலவாதிங்க தான். நான் எங்க குடும்பம்னு இருக்க போறோம். ஆனா எங்க குடும்பம் பெருசு, ரொம்ப பெருசு. இன்னும் எத்தனை பாவம் வைக்க முடியும் உன்னால? விழுந்தோம், புதைந்தோம், விதைகளாவோம். வாக்குகள் பதிவானது மாநிலத்தில். பெரும்பான்மையான இடங்களில் யோகியின் கட்சி முன்னிலை வகிக்கிறது. முன்னாள் முதல்வர் திரு யோகேஸ்வரன் போட்டியிட்ட இடத்தில் சுமார் 75,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சிறுகுகள் வேட்பாளரான கிரண்குமாரிடம் தோல்வியடைந்துள்ளார். ஓட்டு போடுற மிஷின்ல எந்த பட்டனை பிரஸ் பண்ணாலும் அவங்களுக்கே ஓட்டு விடுற மாதிரி உயர மாத்திருக்காங்க. தொடர்ந்து முன்னிலை வைத்து வந்த முன்னாள் முதல்வர் திரு யோகேஸ்வரன் சுமார் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அமைச்சர் வந்துட்டாரா? அண்ணா வணக்கண்ணா. சார் குட் மார்னிங் சார். தள்ளி போங்க சார், வாங்க சார். இந்த தேர்தலில் புதிதாக களமிறங்கிய சிறகுகள் வேட்பாளர்கள் சுமார் 100 தொகுதிகளில் முன்னிலையில் இருந்து வருகிறார்கள். அக்கட்சியை சார்ந்த சந்துரு, அஞ்சனா, ராஜாஜி, பாலா போன்றவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். யோகியின் கட்சியை சேர்ந்த மெய்யப்பனிடம் சிறகுகளின் வசந்தன் பெருமாள் 200 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளார். தலைவா நம்ம தானே என்ன வச்சிட்டோமா தலைவா இறுதி சுற்று ஓட்டு எண்ணிக்கை முடிவுகள். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திரு மெய்யப்பனை விட சிறகுகளின் வசந்தன் பெருமாள் 520 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். தலைவர் செய்ய வேண்டியதா உள்ள ஏதோ பிரார்த்தனை பண்ணிட்டானுங்க. என்ன போலீஸ் அது எப்படி ஒரு நிமிஷம் டக்குன்னு மாறுறீங்க? Congratulations, sir. Thank you. Sir, I'm Kumaran, ACP.